வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு புதிய தமிழ் கதையை பார்க்க போகிறோம். கதைன்னு சொல்கிறத விட இது நம்ம வரலாற்றில் இருக்கிற ஒரு படைப்புன்னே சொல்லலாம். அறிவுக்கு பரிசு கொடுத்த ஒரு மன்னர், உண்மைக்காக உயிரை வைக்கும் ஒரு கவிஞர், அவர்களின் சந்திப்பே தமிழின் வரலாறு ஆனது. இதை நான் சொன்னோன்னே சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு. ஆமாங்க, பாண்டியன் பரிசை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வெறும் பரிசல்ல, இது தமிழின் பெருமையும் அறிவின் வெற்றியும். இன்று நாம் சொல்ல போவது ஒரு மன்னனையும் மிஞ்சிய ஒரு கவிஞனின் உண்மை. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை பின்னணிய நம்ம பார்க்கலாம். பழைய தமிழ்நாட்டில் 3 பெரிய அரசுகள் இருந்தன: சேரர், சோழர், பாண்டியர். அவற்றில் பாண்டிய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பெரும் பங்கேற்றனர். அவர்கள் தமிழ் அறிஞர்களை மதித்து பரிசளித்தனர். அதனால் பாண்டியன் பரிசு என்ற பெயர் வரலாற்றில் நிலைத்தது. மதுரை சங்க காலம். மதுரையில் நடைபெற்ற சங்கத்தில் பல கவிஞர்கள் தங்கள் படைப்புகளை படித்தனர். அதில் ஒரு நாள் பாண்டிய நெடுஞ்செழியன் கவிதை போட்டி ஒன்றனை அறிவித்தனர். அவர் கூறினார், மகுடம் அணிந்த அரசன் மேல் அமனையும் அழகு தரும் என்ற பொருளில் அழகான கவிதை எழுதுபவருக்கு பாண்டியன் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பல கவிஞர்கள் பாடினார். ஆனால் ஒரு கவிதையால் பொருள் தவறாக பயன்பட்டு இருந்தது. அதை நக்கீரர் கவனித்து அரசனிடம் நேராக சொன்னார், அரசே, இந்த கவிதை உண்மையல்ல. அரசன் கோபித்த போதும் நக்கீரர் தன் நிலைப்பாட்டை விட்டுவிடவில்லை. அவர் அரசரிடம் தைரியமாக சொன்னார், மனமும் பிறப்பும் இளம் மாறினாலும் அறிவு மாறாது அப்படின்னு தைரியமா சொல்றாரு. அவரின் அறிவையும் நேர்மையும் கண்ட அரசர் ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்றாரு, இவருக்கு தான் நான் பாண்டியன் பரிசு தரப்போறேன்னு. அரசர் நக்கீரனுக்கு தங்கம், நிலம், மழை, யானை போன்ற பெரிய பரிசுகளை வழங்கினார். அந்த நாள் முதல் பாண்டியன் பரிசு என்பது அறிவுக்கும் உண்மைக்கும் வழங்கப்படும் பெருமைமிக்க விருந்தாக பரவியது. இந்த கதையின் பொருள் என்ன அப்படின்னா, உண்மையை பேசும் தைரியம் உயர்ந்த பண்பாகும். அறிவும் நேர்மையும் ஒருவரின் மிகப்பெரிய செல்வம். பாண்டியன் பரிசு தமிழ்நாட்டின் பண்பாட்டையும் உண்மையும் கொண்டிருக்கிறது அப்படின்ற குறிப்பிட இன்னைக்கு நம்ம கதையை முடிச்சுக்கலாம். டெய்லியும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.